தகப்பனாருக்கும் நண்பர், எனக்கும் நல்ல நண்பர். எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு, எங்களோட நெருங்கி பழகி இருக்காரு. நாங்களும் அவரை பல முறை சந்தித்து பேசி பழகி இருக்கிறோம். ஒரு ஏன் அசாதாரணமான மனுஷர்னா, அவரை போல சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு தீவிர தரிசனம் உடைய மனிதர் இதுவரை இந்தியாவில் இருந்தது கிடையாது. இந்தியா தேசத்தில் ரொம்ப தீவிரமாக பல்லாயிரக்கணக்கான சபைகளை துரிதமாக எல்லா தடைகளையும் மீறி, எல்லா இடையூறுகளையும் மீறி அற்புதமாக பெரிய நம்பிக்கையோடு, ஆவலோடு, வாஞ்சையோடு ஸ்தாபித்த ஒரு தேவ மனிதர். 86 வருஷங்கள் வாழ்ந்து, சிறப்பாக வாழ்ந்து, வெற்றிகரமாக வாழ்ந்து, அவர் எதுக்காக பிறந்தாரோ அந்த நோக்கத்தை அறிந்தவராய் வாழ்ந்து, அதெல்லாம் ரொம்ப அபூர்வம். பாருங்கள், இன்றைக்கி எதுக்காக பிறந்தோன்னே மனிதர்களுக்கு தெரியாமலே வாழ்ந்து மரித்து போயிடுறாங்க நிறைய பேர். எதுக்காக இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம், நம்ம என்ன செய்ய வேணுங்கிற ஒரு இது இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம், சம்பாதிச்சோம், இருந்தோன்னு போயிடுறாங்க. ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் இல்லை. எதற்காக பிறந்திருக்கிறார், கடவுள் எதற்காக அவர் அழைத்திருக்கிறார்ங்கிற ஒரு நிச்சயமான ஒரு கண்ணோக்கம், தரிசனம், ஒரு தீவிரம், ஒரு பேஷன், ஒரு தீராத வாஞ்சை இவளால் நிறைந்து இந்தியா முழுவதும் சபைகளை ஸ்தாபிக்க இவர் முயற்சித்தது மட்டும் இல்லை, அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். அவர் நினைச்சதெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய கனவெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார். அவருக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் சபையினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தொடர்ந்து அவர் வைத்திருந்த அந்த தரிசனம், நோக்கம், இந்த வாஞ்சை, இதையெல்லாம் நீங்களும் தொடர்ந்து நிறைவேற்றுவீர்கள். அவருக்குள்ளே இருந்தது உங்களில் ஒரு சிலருக்கு நிச்சயமாய் வந்து ஒட்டி இருக்கும். கண்டிப்பாக அதன்படி நீங்கள் வாழ்ந்து அவருடைய தரிசனத்தை தொடர்ந்து அவ்வளோ தீவிரமாக, அவ்வளோ வாஞ்சியோடு நீங்களும் நிறைவேற்றுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை அதற்காக எடுத்து பயன்படுத்தட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரே ஒரு பாடலை பாடி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மரிக்கும்போது கிறிஸ்தவர்கள் சில காரியங்களை அறிந்திருக்கிறோம். அதனால் சத்தியத்தை அறியாதவர்களை போல நாம் துக்கிக்கிறது கிடையாது. நம்முடைய துக்கம் வேற மாதிரி. ஆமாம், கண்ணீர் இருக்குது, கவலை இருக்குது, பாரம், அது ஒரு துக்கம் இருக்கிறது, உண்மைதான். ஒரு மனுஷன் 86 வருஷம் நம்ம கூட வாழ்ந்து ரொம்ப அபூர்வமான ஒரு வாழ்க்கையை நடத்தி நம்ம விட்டு மறைந்து போகும்போது அது ரொம்ப பெரிய இழப்பு, துக்கம். ஆனால் அந்த துக்கத்தின் மத்தியில் ஒரு பெரிய ஆறுதலும் இருக்குதுன்னு, சமாதானமும் இருக்குது. புத்தி கெட்டாத தேவ சமாதானம். ஏனென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் இயேசு திரும்பி வரப்போகிறார். திரும்பி வரும்போது இவர் மரித்தோரிலிருந்து எழும்புவார். நாம் எல்லாரும் மறுபடியும் சந்திப்போம். நித்தியமாக தேவனோடு வாழ்வோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை குறித்த பாடல் இது. மண்ணோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே. மண்ணோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே. மண்ணோரம் எம்மை விண்ணோடு சேர்க்க விண்தூதரோடு வாருமே. பின்பற்றுவோர்க்கு பீதாவின் வீட்டில் பேரின்பத்தோடு
அதற்கு வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்ற எம் தேவா வாருமே. வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்ற எம் தேவா வாருமே. அறியாத நேரம் வருவேன் என்றீரே, அடியார்கள் என்றும் ஊக்கத்தோடே. அறியாத நேரம் வருவேன் என்றீரே, அடியார்கள் என்றும் ஊக்கத்தோடே. விசுவாசம் அன்பு நம்பிக்கையோடே விழித்தீருக்க எமக்கு அருள் தாருமே. நித்திரை செய்யும் தேவதாசரும் இத்தரை வாழும் பித்தர் நாமும் கீர்த்தனம் பாடி எதிர்கொண்டு செல்ல கம்பீரமாக வாருமே. கீர்த்தனம் பாடி எதிர்கொண்டு செல்ல கம்பீரமாக வாருமே. மண்ணோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே. மண்ணோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே. மண்ணோரமெம்மை விண்ணோடு சேர்க்க விண்தூதரோடு வாருமே. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அருமையான தந்தை பேராயர் டாக்டர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக இன்றைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீர் எழுப்பி இந்த உலகத்தில் பிறக்க செய்து, அவரை எழுப்பி அவரை அழைத்து அவரை அனுப்பிவித்து இந்த பூமியிலே பல ஆண்டுகளாக அற்புதமான காரியங்களை குறிப்பாக இந்த தேசத்திலே நீர் நிகழ்த்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட உடைய கிருபை, உடைய தயவு, உடைய ஆதரவு, நீர் அவருக்கு வழிகாட்டின விதம் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து அவர் கொடுத்த தரிசனம், உத்வேகம், அந்த தீராத வாஞ்சை, சபைகளை ஸ்தாபிக்க ஒரு பறந்து விரிந்து இருக்கிற ஒரு தரிசனம், எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் வல்லமையாய் பயன்படுத்தி இந்த பூமியிலே உடைய நோக்கங்களை நிறைவேற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த இந்தியா தேசம் முழுவதும் உடைய நாமம் அவர் மூலமாய் மகிமைப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் நீர் அவரை உம்மிடத்துக்கு அழைத்து கொண்டீர். தன்னுடைய பிரயாசத்தை எல்லாம் விட்டு ஓய்ந்து உம்மிடத்திலே இளைப்பாற வந்திருக்கிற அவரை, நல்ல மெய்ப்பராகிய நீர் இந்த பூமியிலே காத்தவர், இன்னும் நித்திய நித்தியமாய் அவரை உம்மோடு வைத்து காக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் அவருக்கு இடம் உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த அந்த நற்கிரியைகளின் பலனை அவர் நித்திய நித்தியமாய் பெற்று அனுபவிக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவருடைய வாழ்க்கைக்காக.
ஜீவியத்துக்காக, அவர் மூலமாய் நீ நடப்பித்த காரியங்களுக்காக, இப்போதும் அவருடைய குடும்பத்துக்காகவும் இந்த சபையினருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களோடு நீர் இருந்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. உடைய கிருபை அவர்களோடு இருந்து அவர்களை தாங்கட்டும். இந்த துக்க நேரத்திலே அவளை ஆறுதலைப்படுத்துவீராக, கண்ணீரை துடைப்பீராக. புத்தி கட்டாத தேவ சமாதானத்தை எங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். பரம நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த வாழ்வுக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை உண்டு என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆழமாய் நீர் தந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் திடன் கொள்ளுகிறோம், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம். தெய்வீக ஆறுதலை இந்த குடும்பமும் சபையினரும் பெறட்டுங்க தாவே. தொடர்ந்து அவர்களை நடத்துவீராக. அவருக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை தொடர்ந்து இவர்கள் நிறைவேற்ற, இவர்களுக்குள்ளும் அந்த தரிசனம் அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்யட்டும் கத்தாவே. இன்னும் பல பேர் இந்த இந்தியா தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு ஒரு அழைப்போடு எழுப்புவீராக, வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக, முன்னுதாரணமாக, நிச்சயமாய் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தால் அதை நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு பெரிய தைரியத்தையும் ஊக்கத்தையும் அநேகருக்கு அளிக்கட்டும். எளிய விதத்தில் ஆரம்பித்து ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி சம்பூர்ணமான முடிவை அவருக்கு தந்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கம்பீரமான முடிவை தந்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இந்த மக்களை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீர்தாமே ஆறுதல் படுத்தி வழி நடத்துவீராக. உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். தந்தை பேராயிருந்த குடும்பத்திற்கும் ஈசிய குடும்பத்திற்கும் ஆறுதலான தேவனுடைய வார்த்தைகளை கூறி அர்த்தமுள்ள ஒரு பாடலை பாடி அமர்ந்து